ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாராம் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மலை பிக்கல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மலை அச்சாரு. இது கொரோனா காலங்களில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இது பிரியாணியோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், கேரட் 2, பெரிய கொச்சிக்காய் 1, இது ரெண்டுமே சேர்த்தா 100 கிராம் வரும். வினிகர் 100 மில்லி, கடுகு 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, கருவேப்பட்டை 1 துண்டு, ஈச்சப்பழம் அதாவது டேட்ஸ் 100 கிராம், கராம்பு 5 துண்டு, ஊறுகாய் தேவையான அளவு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, இஞ்சி 1 துண்டு. இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். ஈச்சப்பழத்தையும் கடுகையும் 1/2 ஹவருக்கு வினிகர்ல ஊற விடுங்க. கேரட்டை சின்ன சின்னதா நறுக்கி கொள்ளுவோம். பெரிய கொச்சிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச ஈச்சப்பழத்துல இருக்கிற விதையை அகற்றிட்டு கடுகு, ஈச்சப்பழம், ஏலக்காய், கராம்பு, கருவேப்பட்டை, பூண்டு, இஞ்சி, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அம்மி இல்லாட்டி கிரைண்டர் பாவிச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்காக கிளாஸ் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். அதுல எங்களோட சின்ன வெங்காயத்தை போடலாம். அப்புறமா பெரிய கொச்சிக்காயையும் கேரட்டையும் போடுவோம். நாங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டும் போடலாம். அதோட மிளகாய் தூள், ஊறுகாவையும் போடுவோம். அதனால பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். வினிகரையும் நாங்க சேர்த்துக்கொள்ளுவோம். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க கரண்டில கூட பிசைஞ்சு விடலாம். அப்படி உங்களுக்கு ஒழுங்கா பிசைஞ்சு படலாட்டி உங்க கையை போட்டு கூட பிணையலாம். இப்போ எங்க மலாய் பிக்கல் ரெடி ஆகிட்டு. இதை நாங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ எங்க மலாய் பிக்கல் ரெடி ஆகிட்டு. இதை நாங்க ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். நீங்க இன்னைக்கு காலையில செஞ்சீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் எடுத்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உணவை நீங்க வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.